மன நிறைவு என்பது அதிகம் ஆசைகளை அடைவதில் தான் இருக்குது. இப்போ பூனை வளர்த்த சன்னியாசி கதை போல தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மனிதன் தேடல் அதிகமாகி பின்பு ஓடத் தொடங்கி எதிர்பார்ப்பு என்ற அவன் ஒரு ஆசை, அதாவது பார்த்திங்கன்னா ஓட்டம், ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த ஓடிக்கொண்டே இருக்கிறத பார்த்திங்கன்னா உணவு மட்டும்தான் அவனது ஆசைப்பட வைக்கிறது, அலையவும் வைக்கிறது. ஒரு தனி மனிதனின் தேவை மிக குறைவுங்க. ஆனால் அவனை சுற்றி இருக்க குடும்பத்திற்காக மன நிறைவு என்பது அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் சேர்த்து. அதனால் பார்த்திங்கனாக்கா ஆசைகளை அடைவதில்தான் மன நிறைவு என்பது அதிகம் இருக்கு. நட்பின் உறவுகள் இணையத்தில் இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பின் கீழ் சில வரிகளை பேசலாம் என்று நான் இலங்கையிலிருந்து உங்கள் ராணி. வேலைக்கு சென்றது மட்டுமல்லாமல் சம்பாதிப்பதற்கான வருகின்ற ஆசை, அது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்துக்காக, தனக்கு மட்டும் அல்லாமல் தன் குடும்பத்தையும் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, இவையெல்லாம் நாம் வாழும் இந்த உலகில் இறைவன் எங்களுக்கு இயற்கையாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது தான் நம்முடைய மன நிறைவு என்பது. மன நிறைவு எந்த மனிதராலும் அடைய முடியாததொன்று. ஆசைகளை அடைவதிலேயே மன நிறைவு என்பது மிக மிக அதிகமாக உள்ளது என்று களம் காண்கின்றான் உங்கள் மன்னி ஜாஃபர். எல்லா விஷயத்திலையும் ஆசை இருக்குங்க. இதுல என்ன ஒரு சின்ன ஒரு மெல்லிய கோடு, ஆசை பேராசை. ஆசைப்படலாம், அந்த ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது. இவருக்கும் எனது பணிவான வணக்கம். ரொம்ப அருமையான தலைப்பு. இந்த ஆசை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அருமையான மனநிறைவு பொறுத்திருக்குங்க. அதில் ஆசை அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சொல்லலாம். உதாரணமாக ஆசையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆசையே துன்பங்களுக்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவாரூரைச் சேர்ந்த உங்கள் நண்பன் சிவா என்கிற சிவசங்கரன். மன நிறைவு என்பது அதிகம் எதில் உள்ளது? ஆசைகளை அடைவதில் தான். ஆசைகளை அடக்கிக் கொள்ள நாம் ஒன்றும் புத்தன் அல்ல. மனிதர்களுக்கு ஆசைகள் இருப்பது இயற்கை. ஆசை என்பது ஒரு மனிதனின் உள்ளார்ந்த உணர்வு. ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது ஒரு குறிப்பிட்ட இலக்கு அல்லது அனுபவத்தை பெற வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம். நம் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களும் ஆசையாக உருவெடுப்பதில்லை. ஆசைகளே நம்மை வடிவமைக்கின்றன. ஆசைகளே நம்மை ஊக்குவிக்கின்றன. ஆசைகளே நம்மை உயர்த்துகின்றன. ஆசைகளே நம்மை வீழ்த்தவும் செய்கின்றன. நியாயமான ஆசையை அடைவதில்தான். வணக்கம். ஆசைகள் அடைவதில்தான் மன நிறைவு அதிகம் என்று தலைப்பிலே பேச வருவது உங்கள் சகோதரன் வேதகிரா முருகையன். ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கும் எனக்கும் இல்லைன்னு கணவன் சொன்ன மாதிரி, இங்கே எதிரணியில் பேசிய 10 சகோதரர்கள் ஆசையை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே நான் கேட்குறேன், ஐயா உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, நீங்க ஆசையே படலை, ஆசையை குறைச்சிக்கிட்டு வீட்டோடயே இருக்கிறீங்க, வெளியில சம்பாதிக்க போகல. அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் வி தர்மதாஸ். நான் இந்த பட்டிமன்றத்திலே பேச இருக்கின்ற தலைப்பு மன நிறைவு என்பது ஆசைகளை அடைவதிலா அல்லது ஆசைகளை குறைப்பதா என்ற இரண்டிலே மன நிறைவு என்பது ஆசைகளை அடைவதில்தான் இருக்கின்றது என்ற அணியிலே நான் பேச விரும்புகின்றேன். காரணம், மனிதன் தோன்றிய பொழுது மனிதனுக்கு கூடவே அவனுக்கு ஆசைகளும் தோன்றிவிடுகின்றது. மனிதன் வளர்ந்து பெரியவனாகின்ற பொழுது அவனுடைய பகுத்தறிவு ஆறும் வேலை செய்ய தொடங்குகின்ற பொழுது அவனுக்கு தோன்றுகின்ற முதல் பணி. வணக்கம். மனநிறைவு வேண்டும்னா ஆசையை குறைக்கணும். ஆனா நடுவர் அவர்களே, ஆசையை குறைக்கணும் என்று நினைப்பதே இன்னொரு ஆசை, அதுவே நிஜம். ஆசை என்பது மனித மனதின் இயற்கையான இயக்கம். சுவாசிக்கிறது எப்படியோ இயல்பா நடக்குதோ அதுபோல ஆசை வந்தாலும் இயல்பு. ஆசை இல்லாத மனிதன் உயிர் இருந்தும்
உயிரோடு இல்லாத மாதிரி. ஆசைதான் மனிதனை கற்க தூண்டுகிறது. அனைவருக்கும் வணக்கம். பட்டுக்கோட்டையிலிருந்து அறிவழகன் பேசுகிறேன். அதனால ஆசை என்கின்ற விஷயத்தை நமக்கு அளவுகோல் என்பது போதும் என்ற மனதுடன் அது நேர்மையான வழியில் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அதை விடுத்து நாம் பேராசைப்பட்டோம் என்றால் பெருந்துன்பத்தை அடைவோம். அதுபோல் ஆசை என்கின்ற விஷயத்தில் அளவுகோலுக்கு கீழ், அதாவது கிடைச்சது போதும் என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்ம ஒரு காலத்திலையும் வெற்றி பெற முடியாது. வெற்றிக்கு ஆசை என்பது மிக முக்கியமான குறிக்கோள் உடையது. அதாவது ஆசை அடைவதுன்னு ஒன்று நீங்கள் வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கக்கூடாது. நியாயமான ஆசைகள். ஆமாம், அதாவது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஆசைகள் அப்படி பார்க்கணும், வேற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஆமாம், ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறப்ப தான் மனநிறைவு கிடைக்கும். ஆசைகளை அதிகரிப்பது, அதில் தான் மன நிறைவு இருக்குது. ஏன்னா இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட வாத்தியார் சொன்னார், கணக்கு வாத்தியார் சொல்கிறாரு 5 5 10 அப்படின்னு கணக்கு போட்டப்ப சொல்கிறாரு, ஏன்டா 5 5 போடுற, நல்ல மனசை அதிகமாக வச்சுக்க, 50 50 100 கணக்கு போடுற அப்படின்றாரு. ஆயக்காரம்பலம் பொறி மாதவன் அவர்களின் பணிவான காலை வணக்கங்கள். ஆசைகளை அடைவதில்தான் அதிக மன நிம்மதி வருகிறது என்று ஒரு சில கருத்துக்களை வைக்கிறேன். ஒரு அறிஞர் சொன்னார், ஆசைகளை விட்டொழியுங்கள் என்று. இன்னொரு அறிஞர் சொன்னார், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று. ஆக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தேசிய செனட்டர் கண்ணன் என்ற பாஸ்கரன், வெல்னஸ் கோச், திருவாரூர். அதாவது ஆசை அதிகம் படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆசை அதிகப்படுத்த என்ன ஆகும்னா, தேவைகள் அதிகமாக நம்மளுடைய வருமானத்திற்கு ஏற்றபடி நம்மளுடைய செலவினங்களை எப்படி நம்ம கொண்டு போகணுன்றதுல இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம எதுக்கும் ஆசைப்படுவோம், நிறைய இதுக்கு ஆசைப்படுவோம். ஆசைப்படு, அதுக்காக எட்டாத கனிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இப்படி இந்த நேரத்திலே தீர்ப்புரை வழங்க வேண்டிய நேரத்திலே இருக்கின்றேன். நான் திருவாரூர் சிவகுமார். வணக்கம். மிக நீண்ட தீர்ப்பாக நான் கொடுக்காம, மன நிறைவு என்பது அதிகம் எதில் இருக்குங்க? ஒரு மனிதனுக்கு மன நிறைவு எதுல இருக்கு? ஆசைகளை அடைவதில்லா அல்லது ஆசைகளை குறைப்பதில்லா அப்படிங்கிற இரண்டு பக்கமும் 28 பேச்சாளர்கள் இந்த தளத்திலே தன்னுடைய வார்த்தை ஜாலங்களை அள்ளி வீசியிருக்கின்றார்கள். நிதர்சனமான உண்மைகளை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அத்தனை பேச்சாளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நல்ல ஆசிகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றேன். மன நிறைவு என்பது வேண்டும். எதிலே? ஆசைகளை அடைவதிலே வேண்டும். அந்த ஆசைகள் என்பது நியாயமான ஆசைகளாகவே, நேர்மையான ஆசைகளாக இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் நாம் கூர்ந்து நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தான் வாழ்க்கையில் வாழ்வதற்கு, வாழ்ந்துவிட்டு அப்படியே சென்று விடுவதற்கு அல்ல, தான் வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் ஒரு வரலாறாக வாழ வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ பொருளை இன்னைக்கு தயாரிச்சு இருக்காங்க. அது மூலியமா நாம இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னாக்கா இன்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு மின்விசிறி இயங்குவதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த மனநிறைவோடு அதற்கு போராடி அதை கண்டுபிடிச்சதுனால தானே இன்னைக்கு அந்த சொகுசை அந்த நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்க மட்டும் எல்லாரும் போல சராசரியை வாழ்ந்திருந்தா இன்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குமா? நன்றாக யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு மின் விசிறி இயங்கி இருக்குமா? நன்றாக நினைத்து பாருங்க. அப்படி அளப்பரிய விஞ்ஞானிகளை உருவாக்கியதும் அந்த ஆசைகளால் தான். அந்த ஆசைகளால் அவர்கள் பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தார்கள். அவர்களும் மனநிறைவு அடைந்தார்கள், நாமும் மனநிறைவு அடைந்தோம்.
ஆனால் அந்த ஆசைகள் மட்டும் என்றைக்குமே வந்து பேராசையாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு செய்தி, ஆசைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து அந்த மன நிறைவு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உள்ளார்ந்த அன்போடு இருக்கணும். மற்றவர்களுக்கு அது ஒரு விருப்பமான ஒரு ஆசையா இருக்கணும். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் படைத்த அத்தனை மனிதர்களுக்கும் மன நிறைவான வாழ்க்கை ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு தன்னுடைய சூழ்நிலைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு தகுந்தவாறு ஒரு நியாயமான ஆசைகளை அவர்கள் வைத்து கொண்டு வாழும் பொழுதுதான் அந்த ஆசை உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே மன நிறைவு என்பது அதிகம் ஆசைகளை அடைவதில் தான் இருக்கிறது என்கின்ற வாதத்திற்கு நான் தீர்ப்பை தருகிறேன்.